தன்னுடைய ஈகோ நிமித்தமாக தன்னுடைய பவரை காட்டுகிற ராஜா இல்லை இவர். பொதுவாக ராஜாக்கள் வந்து ஈகோ நிமித்தமாக பவரை காட்டிகிட்டு இருப்பாங்க. உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இயேசு எப்படின்னா அவருடைய அன்பு தான் அவருடைய பவரையே கண்ட்ரோல் பண்ணும், அவருடைய பவரையே கைட் பண்ணும். வெறும் பவரை காட்டுறவங்க ராஜா இல்லைங்க, சில நேரம் பவரை அடக்கிறவங்களும் ராஜா தான். இதெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கணும்? இயேசுவை தான் பார்த்து கற்றுக்கணும். ஏங்க ஒரு ராஜானா யாருன்றதை எங்கெங்க பார்த்து கற்றுப்பீங்க? உலகத்தை பார்த்து கற்றுப்பீங்க, இயேசு அதை பார்த்து தான் கற்றுக்கணும். நல்லா சொல்கிறேன் கேளுங்க, ஒரு மனுஷனா யாருன்னு எங்கெங்க பார்த்து கற்றுக்கணும்? ஒரு உண்மையான மனுஷன் அப்படின்னா யாருங்க அது? மற்ற மனிதர்களை பார்த்து தயவு செய்து கற்றுக்காதீங்க. இயேசு தான் வெளிப்படுத்துகிறார் உண்மையான மனுஷனா யார். இயேசு தான் வெளிப்படுத்துகிறார் உண்மையான கடவுள்னா யார். இயேசு தான் வெளிப்படுத்துகிறார் உண்மையான ராஜானா யார். உண்மையான ராஜானா ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பவரை காண்பிக்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பவரை அடக்கியும் வைக்கிறது. அவர் அற்புதம்லாம் செய்கிறப்போ பவரை காண்பிச்சார், வெளிப்படுத்தினார். வியாதியில் குணமாக்குறப்போ பவரை காண்பிக்கிறார். மரித்தோர் உயிரோடு எழுப்புறப்போ பவரை காண்பிக்கிறார். பிசாசுகளை விரட்டுறப்போ பவரை காண்பிக்கிறாரு. தண்ணீர் மேலே நடக்கிறப்போ நடந்து போய் அங்கே படகுல ஏறி அவனை காப்பாற்றுறப்போ பவரை காண்பிக்கிறாரு. ஆனால் சிலுவையில் எவ்வளோ பவர் இருந்தோம் அப்படியே ஒன்றும் காமிக்காமல் அடக்கிறாரு. ஏன்னா இங்கே காமிச்சா எல்லாம் கெட்டுரும். இப்போ உண்மையான ராஜானா எங்கே காமிக்கணுமோ காமிச்சு எங்கே அடக்கணுமோ இதெல்லாம் இயேசுவை பார்த்தா தான் தெரியும். அவன் பேச பேச இவர் அடக்கிறாரு. தைரியம் இருந்தால் இறங்கி வான்றான் அவன். நீர் உண்மையான ராஜானா இறங்கி வா, இறங்கி வந்துடும் நான் நம்பிடுவேன்றான் அவன். தூண்டி விடுறான், கிண்டல் செய்கிறான், பரியாசம் பண்ணுறான். அவர் உண்மையான ராஜா. நீ என்ன வேணா பேசு, நான் இறங்கி வர மாதிரி இல்லை, பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ராஜ்யத்தையே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையான ராஜானா இயேசு தாங்க. அவர்கிட்ட நீதி நியாயமும் இருக்குது, அதே நேரத்தில் இரக்கமும் இருக்குது. ஆமாம், நீதி நியாயம் இருக்கிறதுனால தான் பாவம் தண்டிக்கப்படணும். ஆனால் அவர் இரக்கம் காட்ட விரும்புகிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கு இரக்கம் காட்டுறாரு. பாருங்கள், இந்த குவாலிட்டிஸ்லாம் இயேசுவை பற்றி இந்த குவாலிட்டிஸ்லாம் மற்றபடியும் வெளிப்படும். நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக எனக்கு டைம் இருந்தால் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல கடவுள்கிட்டே இந்த குவாலிட்டிஸ் இருக்குது. வெறும் இயேசுகிட்ட மட்டும் இல்லை, வெறும் குமாரன்ட்ட மட்டும் இல்லை, பிதாவுக்கிட்டே இந்த குவாலிட்டிஸு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எங்கே வெளிப்படுது? சிலுவையில் தான் வெளிப்படுது. மேக்ஸிமம் எங்கே வெளிப்படுது? சிலுவையில். அவர்கிட்ட நீதி நியாயமும் இருக்குது, இரக்கமும் இருக்குது. அப்படிப்பட்ட ராஜா. அவர்கிட்ட பவரும் இருக்குது. அந்த பவர் வந்து அன்பினால் நடத்தப்படுகிறது. அவர் ஞானமாக இருக்கிறார், ஞானியாக இருக்கிறார். இயேசு ராஜாவை போல ஞானி இல்லை, நம்முடைய தேவனை போல ஒரு ஞானி இல்லை. ஆனால் இந்த உலகம் தேவனுடைய ஞானத்தை பார்த்து பைத்தியம்னு சொல்லிடும். இந்த உலகம் தேவனுடைய ஞானத்தை பார்த்து இதெல்லாம் ஞானமான